ஹை ஃப்ரான்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்றுலேருந்து இன்னையிலேருந்தே வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதற்கான ஈவென்ட் லிஸ்ட் எல்லாமே அமைச்சிருக்காங்க. இந்த முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் அதாவது சிஎம் டிராபி ஈவென்ட்ஸ் 2024க்கு ஆன்லைன் மூலமா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு டைம்லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ யாரெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி மெசேஜ் வந்தவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி நம்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே கேம்ல கலந்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்த டேட்ல நம்ம போய் கலந்துக்கணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து தெரியாம இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு கேம் ஆக்சுவலாக எனக்கு நடந்திருக்கு, நான் மிஸ் பண்ணிட்டேன், இது எப்படி வந்து செக் பண்ணி பார்க்கறது, ஸோ ஃபியூச்சராக மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குங்க. இந்த லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். sdat.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்க்ல போயிட்டு நீங்க டேட்டா வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது அந்தந்த மாவட்டத்துக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து வாலிபால் அப்படின்னா வாலிபால் என்னைக்கு நடக்க போகுது, எங்கே நடக்க போகுது, அந்த அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதற்கான டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னொரு வெப்சைட் இருக்கு சிஎம் டிராபி அப்படின்னு, பட் இதில் வந்து அந்த அளவுக்கு தெளிவாக இல்லை. ஸோ அதனால தான் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நான் செக் பண்ண சொல்கிறேன். sdat.tn.gov.in. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் லோட் ஆகுது. மற்றபடி நீ டேட்டா வந்து கரெக்டாக ஓப்பன் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஹோம் பேஜில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் மேலே போயிட்டீங்கன்னா இங்கே பாருங்க, சிஎம் டிராபி ஈவென்ட் ஷெட்யூல் அப்படின்னு ஒரு ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணோன்னே எஸ்டிஏடி ஆன்லைன் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஈவென்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருப்பாங்க. டேட் அண்ட் வென்யூ ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தேதி எங்கே நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். நேராக நீங்கள் அங்கே போய் கலந்துக்கலாம். ஸோ எல்லா மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஃபைல் கிளிக் பண்ணி நீங்கள் கலந்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீஜனல் வைஸ் ஈவென்ட் ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 ஈவென்ட் ஷெட்யூலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்துக்கு நேராக டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி தாங்க வந்து ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பிரிவுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. பள்ளி மாணவ மாணவிகள் இப்போ வந்து பொது பிரிவினர் வந்து அப்ளை பண்ணியிருப்போம், அதாவது பொதுமக்கள் வந்து அப்ளை பண்ணியிருப்போம், கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அதுக்கேற்ற மாதிரி டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. பிரிவுகள் பள்ளி மாணவ மாணவிகள் என்ன விளையாட்டு, இறகுப்பந்து ஸோ எந்த தேதியில் வந்து நடக்குது, கால்பந்து எந்த தேதியில் நடக்குது, கபாடி, நீச்சல், அப்புறம் செஸ்ஸு, கேரம், சிலம்பம், தடகளம், ஸோ இதெல்லாம் எந்தெந்த தேதியில் வந்து நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பாருங்க, நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவ மாணவிகளுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த இடத்துல நடக்க போகுது அப்படிங்கிற டேட் கொடுத்துருக்காங்க. டேட்டா நீங்கள் அங்கே போயிட்டு கலந்துக்கலாம். அதே மாதிரி பொது பிரிவில் ஆண்கள் பெண்கள் ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னொரு மாவட்டத்தை நான் வந்து காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது ஒரு மாவட்டம், அதாவது சேலம் மாவட்டம். இது வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு சேலம் மாவட்ட பிரிவு மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள். ஸோ டே ஒன்னுங்கிறது வந்து இன்னைக்கிலேருந்தே நடக்குது, 10ஆம் தேதியிலேருந்தே நடக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. பிரிவு, பள்ளி மாணவர்கள், போட்டி நடைபெறும் இடங்கள் கொடுத்துருப்பாங்க, விளையாட்டு என்ன விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிரிக்கெட் வந்து ஸ்கூல் கேட்டகரியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ இன்னைக்கு கிரிக்கெட் நடந்திருக்குது எங்கே அப்படின்னா கொங்கு மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளியில் நடந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எந்த பிரிவுக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த கேமுக்கு நேரடியாக அந்த தேதியில் போயிருங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு காலைல 8 மணிக்கு வந்து போயிருங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே லிஸ்ட்லாம் எடுத்து கரெக்டாக இருக்கும். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி நீங்கள் அந்த கேமுக்கு போகும்போது ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து முக்கியமாக கொண்டு போகணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல கீழே வந்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 2024-25ஆம் ஆண்டிற்கான மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் தனிநபர் மற்றும் குழு விளையாட்டில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவர்கள் கண்டிப்பாக என்ன எடுத்துட்டு வரணும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போனஃபைட் சர்டிஃபிகேட், ஆதார், பேங்க் பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் காப்பி எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி போட்டிகளில் கலந்து கொள்ள கண்டிப்பாக விளையாட்டு சீருடையில் வர வேண்டும். சீருடை இருந்தால் மட்டுமே விளையாட்டு போட்டியில் அனுமதிக்கப்படுவார்கள். சும்மா நார்மலாக ஏதோ ட்ரெஸ்ஸை போட்டு போய் விளையாட முடியாது. கரெக்டாக வந்து யூனிஃபார்மாக போகணும், அதாவது ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு போகணும். தங்களுடைய உடைமைகளை தாங்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளை சிறப்பாக நடத்துவதற்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது.
அரசு ஊழியர்கள் பணிபுரியும் அலுவலக அடையாள அட்டை மற்றும் அலுவலக அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட பணிபுரிவதற்கான உறுதிச் சான்றிதழ் மற்றும் ஆதார் கார்டு கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொது பிரிவில், அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயும் கிடையாது அப்படின்னா, பொது பிரிவில் பங்கேற்கும் வெளி மாநிலத்தவர்கள் தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் வசித்திருப்பின் இருப்பிடச் சான்றிதழ் கட்டாயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கிய குறிப்பா நிறைய சொல்லியிருக்காங்க பாருங்க. 2024 to 25 ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்காக பதிவு செய்துள்ள விளையாட்டு வீரர்களுக்கான பதிவு எண் மற்றும் நிகழ்வு அட்டவணை உள்ளிட்ட விவரங்கள் குறுஞ்செய்தி வழியாக வீரர்கள் பதிவு செய்த எண்ணிற்கு விரைவில் அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேமை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் அனுப்பிச்சாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு எஸ்எம்எஸ் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளுக்காக ஆன்லைனில் விண்ணப்பித்திடும் போது ஆதார் கார்டு அவசியம் பதிவேற்றம் செய்திட வேண்டும். ஒவ்வொரு பிரிவு விளையாட்டு வீரர்களுக்கும் போட்டிகள் நடைபெறும் போது உரிய ஆவணங்களை அவசியம் சமர்ப்பித்தல் வேண்டும். உரிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காத பட்சத்தில் விளையாட்டு வீரர்கள் போட்டிகளில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஸோ மேலப்பா சொன்னதுதான் இங்கேயும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போனஃபைட் சர்டிஃபிகேட் கொண்டு வரணும், ஆதார் கார்டு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வெளி மாநிலத்திலிருந்து, அதாவது அதர் ஸ்டேட் இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 5 வருஷத்துக்கு மேல ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா அதற்கான நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நீங்கள் நேராக அங்கே எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களுடைய கேம் எந்த தேதியில் நடக்குது, நீங்கள் எந்த பிரிவில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் இந்த பிடிஎஃப்ல செக் பண்ணிட்டு கரெக்டாக அந்த டேட் அன்னைக்கு காலைல ஒரு 8 மணிக்கு நீங்கள் அங்கே ரீச் ஆயிருங்க. அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டைமிங், எந்த டைமிங் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் கேமில் கலந்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சால் நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேர் இதை செக் பண்ணாமல் உங்களுக்கு தெரியாமே இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.